ஓம் அகத்தீசாய நமः. அகத்தியர் அருள்நிதி மைய அருளாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று இறைவனின் மொழி எது அப்படின்ட்டு ஒரு பெரிய சர்ச்சைக்குண்டான ஒரு கேள்வி, அதற்குண்டான தீர்வை நம்ம பார்க்க போறோம். இந்த கேள்வி எதனால கேட்கப்பட்டு பதில் சொல்லப்படுகிறது என்றால், நேற்று சங்கம் நடக்கின்ற பொழுது, சார் கோயிலுக்கு போறோம் சார், இந்த கோயில்ல பலி கொடுக்குறாங்க சார், சைவ மார்க்கத்தையும் சன்மார்க்கத்தையும் எடுத்து சொன்னா எனக்கே கஷ்டம் வருது, எல்லாரும் திட்டுறாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. சரி, நான் நல்லதை கேட்கறேன், மனுஷன் ஏத்துக்க மாட்டான். அந்த உள்ள உக்காந்துகிட்டு இருக்குது இல்லையா கல்லு அப்படின்னு சொல்ற அந்த தெய்வம், அது என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கு? அந்த கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு உயிர் பலியை ஏத்துக்கிட்டு அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அது ஏன் எதுவும் செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ்குமார் ஐயா கேட்டிருந்தார். அவருடைய கேள்விக்கு பதிலாகத்தான் இந்த தலைப்பை வச்சிருக்கேன். இறைவனின் மொழி எது? என்னையா இப்படி ஒரு தலைப்பை வச்சிருக்க அப்படின்னாக்கா, முதல்ல மொழின்றது என்னன்னாக்கா, தன் எண்ணத்தை பிறரிடம் எடுத்து சொல்லி தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக கையாளுகின்ற ஒரு யுக்தி தான் என்னது? மொழி, பேச்சு. செய்கையால ஆதி மனிதன் செய்துகிட்டு இருந்தான். வான்னா இப்படி, அப்புறம் வா அப்படின்றான். இங்கிலீஷ்ல கம் அப்படின்ட்டு. ஹிந்தி படத்துல பாத்தீங்கன்னாக்கா, ஹிந்தி படம் இல்ல, வடிவேல் ஒரு படத்துல பாத்தீங்கன்னாக்கா, இதர் ஆவோ அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையை கத்து வச்சுக்கிட்டு இதர் ஆவோ அப்படின்னுறான். டே, அங்க இருக்கிறவன எப்படா கூப்பிடுவோம்னாக்கா, இவன் ஓடி போய் தூரம் நின்றுகிட்டு இதர் ஆவோ அப்படின்றான். புரியுதா? அது மாதிரி அந்த மொழி அற்புதமா வேலை செய்துகிட்டு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய வேலை செய்யுது. தமிழ்ன்றது ஒரு மொழி, ஆங்கிலம், ஹிந்தி, கன்னடா நிறைய இருக்கு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி, மொழியும் தமிழ் மொழி. தெய்வங்கள் பேசுவது தமிழ் மொழி. ஆதி மொழி அப்படின்னா தமிழ். தமிழ் தான் எல்லாத்துக்கும் மூலம் அப்படின்னு சொல்றோம். முருகப்பெருமானையே தமிழ் கடவுள்னு சொல்லிடுறோம், முருகன் பேசிய மொழின்னுறோம். ஆனா அந்த முருகப்பெருமானுக்கே சமஸ்கிருதத்துல கந்தன் அப்படின்னு சொல்றோம், முருகன் அப்படின்னு சொல்றோம், குகன் அப்படின்னு சொல்றோம். நடுவுல சுப்பிரமணி அப்படின்றத கூட போயிட்டு சுப்பிரமணியர் அப்படின்னுறோம். வடமொழியை நுழைச்சி சுப்பிரமணியர். இதுல சுகிசிவம் ஐயா வேற ரங்கராஜ் பாண்டே கிட்ட உட்காந்துக்கிட்டு முருகன் வேற சுப்பிரமணியர் வேற, இல்ல ரெண்டும் ஒன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு பஞ்சாயத்து தெய்வத்திற்கு பேர்ல பிரச்சனை. இதுல மொழியில தான் பிரச்சனைன்னு பார்த்தாக்கா, எந்த லாங்குவேஜ்ல பேரை வச்சிருக்க இறைவனுக்குன்னு பிரச்சனை இருக்கு. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அந்த தெய்வம் ஏன் கேட்கல அப்படின்னாக்கா, மொழி பிரச்சனையா? என்னையா அது? இந்தி மொழி பிரச்சனை ஒண்ணு இருக்கு, கன்னடக்கார மொழி பிரச்சனை ஒண்ணு இருக்கு, தெலுங்குக்கார மொழி பிரச்சனை இருக்கு, இங்கிலீஷ்காரந்த ஒரு தொல்லையா இருக்கு, தமிழ்லயே நிறைய குறைபாடுகள் இருக்கு அப்படின்ட்டு நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தெய்வத்துக்கிட்ட என்னையா மொழி பிரச்சனை அப்படின்னாக்கா, நீங்க தமிழ் பேசியிருப்பீங்க தெய்வத்தின் மொழியாக, முருகப்பெருமானினுடைய சூட்சும மொழியாக. ஆனா நீங்க பலியிடக்கூடிய ஒரு இடத்தில், ஆலயத்தில், இப்ப நானே ஒரு 10 தினங்களுக்கு முன்பாக, ஒரு வாரத்துக்கு முன்பாக ஒரு ஆலயத்துல சாமி ஆடுற போட்டோவை போட்டேன், அலங்காரம் பண்ணியிருந்த தெய்வத்தின் போட்டோவை போட்டேன். ஒரு 2 நாள் கழிச்சு அதை போடலாமா வேணாவான்னு பார்த்துட்டு இருக்கும் போது என்னுடைய நண்பர் ஆம்பூர் பிரசன்னா அவர்களினுடைய குருநாதர், நானும் பிரசன்னாவும் குருநாதர்னு யார சொல்லி பண்ணாக்கா, பிரசன்னாவுக்கு குருநாதர் அவங்க வீட்டம்மா, எனக்கு குருநாதர் யாருன்னாக்கா எங்க வீட்டம்மா. அவர் சொல்லுவாரு, குருநாதர் நல்லா இருக்காங்களா அப்படின்னாக்கா, அப்ப நல்லா இருக்காங்கப்பா அப்படின்னாக்கா வீட்டம்மாவை நாங்க சொல்றது. அந்த அம்மையார் குருநாதர், பிரசன்னாவினுடைய குருநாதர், ஒரு சைவ மார்க்கம் சன்மார்க்கத்தை பத்தி, அகத்தியனுடைய கோட்பாட்டை பத்தி ஒரு போடும் போது, உயிர் வதையை பத்தி ஒரு கருத்து போடும் போது, அப்பதான் இதை போட்டுட்டு இது மாதிரிலாம் நடக்குது, அப்ப அந்த பலியிடம் பழக்கத்தை நம்ம தடை செய்வதற்கு ஒரு பொதுநல வழக்கு தொடர வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் அதற்குண்டான ஆயத்த பணிகளை நம்ம செய்துகிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு லெட்டர் நான் குரூப்ல போடும் போது பாத்தீங்கன்னாக்கா, ஒரு லெட்டரை கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, உலகத்துல இருக்கிற எந்த டிபார்ட்மெண்ட் அந்த லெட்டரை பார்த்தாலும் சார் வணக்கம் சார்னு எழுந்து சல்யூட் அடிக்கணும்.
பேசணும், உயிர்ல போய் அது பேசணும். அப்படி ஒரு வார்த்தைகளை கையாண்டு அதுல கொடுக்கணும். அதுக்கு மேல ஒண்ணு இருக்கக்கூடாது. சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ட்டு அந்த லெட்டர் என்ன பண்ணணும், வற்புறுத்தி செய்ய வைக்கணும். அப்படிதான் சில சூட்சுமங்கள் இருக்குது. இது ஒரு புறமாக இருந்தாலும் வள்ளல் பெருமான் என்ன பண்ணாரு, ஆதிசங்கரர் என்ன பண்ணாருன்னா, காமாட்சி அம்மன் ஆதி காளிகாம்பால்னு இருந்த ஒரு காளியினுடைய ஆலயத்துக்கு போயிட்டு காமாட்சி தாயாரா சாந்தப்படுத்தி பலியிடும் பழக்கத்தை மாத்தி ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணி மகாமேருவை சொல்லி அன்னைய சாந்தப்படுத்தினார். வள்ளல் பெருமான் என்னடானாக்கா போய் நின்று நான் இந்த அற்புதத்தை செய்யறேன், பலியிறதை விட்டுறீங்களானாக்கா விட்டுறேன்னு சொல்லிட்டு அற்புதத்தை செய்து காமிச்சிட்டார். நம்மளால செய்து காட்ட முடியுமா? பட்டு போன மரத்தனி துளுத்து வர வைப்பியா? நம்ம தான் தண்ணி எடுத்துன்னு போய் ஊத்தாக்கா, ஒரு செடியை நட்டு வச்சாவே அது நல்லா இருக்கிற செடி நம்ம கையில நட்டாக்கா காஞ்சி போதே. என்ன சார் இப்படிலாம் எங்களை குறை சொல்றீங்க அப்படின்னாக்கா, என்ன நான் குறை சொல்லிக்கிறேன். ஏன்னாக்கா என் கையில நானும் வேப்பலை செடியை வைக்கலாம் எங்க வீட்டாண்டன்ட்டு 3 செடி வச்சேங்க. கடையில வாங்கிட்டு வர வரைக்கும் அந்த செடி சந்தோஷமா உயிரோட நல்லா இருந்துச்சுங்க. என் கையில எடுத்துட்டு வந்து பள்ளம் தோண்டி அகத்தீசாட்டு வச்சா 4 நாள் 5 நாள்ல வாடி விதங்கி அது பாவம் தன் உயிரை தியாகம் பண்ணிட்டு முக்தி கிடைச்சிச்சு. அதுக்கு என்னப்பா காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, புதுவையில நான் வீடு கட்டும் போது உயிரோட்டமா இருந்த ஒரு பெரிய மரத்தை என்ன பண்ணிட்டேன், வேப்ப மரத்தை அன்னையிடமும் அனுமதி வாங்காம, நானும் அதுக்கு பூஜை முறைகள் செய்யாம, அறியாமையில, அப்ப புத்தி இல்லை எனக்கு, ஒரு 8 வருஷம் முன்னாடி அந்த மரத்தை அப்படியே நோண்டி போட்டுட்டேன். அந்த அந்த மரம் விருட்ச சாபம்னு இருக்குது இல்லையா, அது எனக்கு ஆட்பட்டுச்சு. அப்போ அதுக்காகத்தான் அன்னை சூட்சுமத்தில் சொல்லி எங்க ஊர் கிராமத்துல சாலை ஓரத்துல மரக்கன்று நடுறதுக்கு லெட்டர் எழுதி போட்டு தொலைடா உன் பாவம் போவோம்னு சொல்லி இருக்கிறாங்க. எழுதி போட்டு அதுக்கு அனுமதி பெற்று அரசாங்கமும் கொடுத்துருக்குது. அப்போ எனக்கு அந்த தோஷம், எப்ப அவன் மரம் நடுறானா அப்போ போயிடும். அப்போ நான் ஒரு செடியை நட்டேன்னா அது சத்தியமா நல்லா மகிழ்ச்சியா வளரும். அதை செக் பண்ணி பார்த்துடலாம். நான் வந்து சொல்லிடுறேன், ஆமா இப்போ மரக்கன்று நட்டா சாக மாட்டேதுன்னு நானே ஒத்துக்கிறேன். அப்போ ஒரு மொழி அப்படின்னு எல்லா ஜீவராசிக்கும் ஒரு மொழி இருக்குது. வள்ளல் பெருமான் அப்ப அற்புதத்தை செய்து அந்த சைவ நெறியில மாத்தினார் இல்லையா, அது மாதிரி நம்மளால செய்ய முடியுமா? முடியாது. அப்ப அவங்க ஏதோ ஒரு மொழியை கையாண்டு தெய்வத்துக்கிட்ட என்ன பண்ணிருக்காங்க, அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. நான் இதை செய்யறேன், நீ அந்த ரூபத்தை மாத்திக்கோ. நான் இதை செய்யறேன், நீ சைவ நெறிக்கு மாறிக்கோ, சாத்வீகத்துக்கு வா அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் கட்டுப்பட்டு தெய்வங்களும் ஏத்துக்குச்சு. அந்த அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னாக்கா, உலக மக்களுக்கு நன்மை செய்யறேன். அடடா, இது எளிமையான அக்ரிமெண்டா இருக்குதே. இது மாதிரி நான் நிறைய அக்ரிமெண்ட் போடுவேனே. வள்ளலார் என்ன அது நான் போடுவேன் பாரு, 100 பேஜ் 200 பேஜ் கூட அக்ரிமெண்ட் போடுவேன். தம்பி, அந்த அக்ரிமெண்ட் போடுறதுக்கு ஒரு தகுதி வேணும் தம்பி. என்ன தம்பி அது தகுதி அப்படின்னாக்கா, நீ சுத்த ஞானியாக இருக்க வேண்டும். ஞானிகளுடைய பாஷையை நீ பேச வேண்டும், இறைவனுடைய பாஷையை பேச வேண்டும். அது என்னன்னாக்கா, அது இங்கிலீஷும் இல்லை, தமிழும் இல்லை, தெலுங்கும் இல்லை, இந்தியும் இல்லை. உன் எண்ணத்தினால் வாய்விட்டு பேசாமல் மனதினால் எண்ணத்தினால் அந்த தெய்வத்தினிடம் உணர்வால் நீ என்ன பண்றது, பேசுவது. சில இடத்துலலாம் போய் பார்த்தோம்னாக்கா, அண்ணாமலையார் கோயிலெல்லாம் பார்த்தேன்னா அண்ணாமலையார் கரோகரான்னு கத்துவோம் பாரு, பக்கத்துல பாவம். அப்பதான் வந்து அவன் என்ன பண்ணிருப்பான், ஹார்ட்டுக்கு வந்து அடைப்பு இருக்கிறதுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டு வந்திருப்பான் ஒருத்தன், இல்லாட்டி வேற ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்திருப்பான். அவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்ட்டு அப்படியே பரலோகம் தான், முக்தி தான் அண்ணாமலையார் கோயில்லையே. இப்படிலாம் நிறைய பேர் வாய் விட்டு கத்துறது, பாடுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இறைவனுக்கு பிடித்த மொழி. அது பக்தி பரவசத்துல நீங்க செய்றீங்க, சிவபுராணம் வாசிக்கிறீங்க, அதை செய்றீங்க, இதை செய்றீங்கன்னா எல்லாம் ரைட்டு தான். ஆனா அது ஒரு குறிப்பிட்ட நேரம். ஆனா 24/7 இறைவன் நேசிக்கின்ற ஒரு மொழி அப்படின்னாக்கா மௌன மொழி, அன்பு என்ற மொழி, சரணாகதி என்ற மொழி, தெய்வீக மொழி. அது ஞானிகள் கைகூடிய மொழி. மனசால என்ன பண்ணுவாங்க, உணர்வால அவங்க தவத்தின் உச்சகட்ட நிலையிலிருந்து அந்த அப்ளிகேஷன் போடும் போது என்ன ஆகும், மா என்னங்க கண்ணு முன்னாடியே 2 ஆட்டை வெட்டுறானுங்க, இதெல்லாம் தகுமா அப்படின்னு வாய் விட்டு சொல்லக்கூடாது. அங்க இருக்கிற மக்கள் கிட்ட போய் சொல்லக்கூடாது, தெய்வத்தினிடம் சொல்லணும். அது அஞ்சி நடுங்கணும். ஐயோ, சாதாரண ஒரு மனிதன், அவனுக்கே இரக்க குணம் இருக்கிறது,
காளியாகிய யான் உலகத்தை எல்லாம் காப்பாற்ற வேண்டிய காலத்தை வென்று நிற்கின்ற இந்த தாய், நான் இது மாதிரி உயிர்வதை செய்யலாமான்னு கூனி குறுகி வெக்கப்பட்டு வருத்தப்பட்டு அந்த தாய் என்ன பண்ணணும், மனம் மாறி, எப்பா நான் ஏத்துக்கிறேன்பா, இதுக்கு மேல என்ன கண்ணாமண்ணான்னு கேள்வி கேட்காதப்பா, நீ ஒரு ஞானிப்பா, உன் வாயெல்லாம் அது மாதிரி எல்லாம் என்ன திட்டாதப்பா அப்படின்னு அன்னை பயப்படணும், அந்த மொழிக்கு வரணும். அப்போ அந்த தினேஷ்குமார் ஐயா கேட்ட மாதிரி நம்ம அங்க போய் மக்கள் கிட்ட சொன்னோம்னா, இப்ப மக்கள் கிட்ட வெட்டாதன்னு சொல்றதை விட உங்க வீட்டுல இருக்கிறவங்கள சைவத்துக்கு மாறுன்னு சொல்லி பாருங்களேன், உன்னை அரக்கனை பாக்குற மாதிரி பாப்பாங்க. யாரா அவன், சைவத்தை சாப்பிடுன்றான் யாருன்னே தெரியலையே அப்படின்னு வித்தியாசமா பார்ப்பாங்க. அசைவம் அப்படின்றது பறக்கிறதுல பாத்தீங்கன்னாக்கா ஏரோப்ளேன் ராக்கெட்டை தவிர எல்லாத்தையும் புடிச்சு போடு, தண்ணியில போறது கப்பலை தவிர மீதி எல்லாத்தையும் புடிச்சு போடு, திமிங்கலத்தை கூட சாப்பிடுவாங்க, அப்படி அகோர பசி. பூமியில நடமாடுறது எல்லாம் பஸ்ஸு காரு சைக்கிள் ஸ்கூட்டர், இதை தவிர மீதி எல்லாம் புடிச்சு போடு, குருமா வச்சு சாப்பிடு, அசைவம். புரியுதா? அப்போ அந்த பழக்கத்திலிருந்து மாற வேண்டும். நீ முதல்ல தகுதியானவனா இருக்கணும். யார் போயிட்டு அப்பா குடிக்காதப்பா, குடிச்சாக்கா உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கு யோகியதை இருக்கு? குடியை சுத்தமாக விட்டவனுக்குத்தான். குடிச்சு அவன் கெட்டவனா கூட இருக்கட்டும், ஆனா அது தப்பானது, அதனால நம்ம பட்ட கஷ்டம் போதும், அழிஞ்சு நாசம் பண்ணது போதும் அப்படின்னு திருந்தி வந்து, நானும் உன்ன மாதிரி தான்பா 10 வருஷம் குடிச்சேன்பா, என் குடும்பம் நாசமா போச்சுப்பா, நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்பா குடியை விட்டதுனால, நீயும் இந்த வழிமுறைக்கு வாப்பான்னு சொல்றது அவனுக்கு யோகிதை இருக்கு. அப்ப அந்த சுத்த சைவ மார்க்கத்தில் இருந்து, சுத்தமான ஒழுக்க தர்ம நிலையில் இருந்து, கூடவே அந்த தவ சித்தி கண்ட அருளாளர்கள் இறைவனின் மொழியாகிய மௌன மொழி, மனதால் பேசுகின்ற மொழி, வாய் அசையாமல் உதடு அசையாமல் பேசுகின்ற அந்த மொழியை பேசினால் இறைவன் அதை செவிசாய்ப்பான், ஏற்றுக்கொள்வான். அதற்கு தவத்தில் உயர்ந்து இருக்க வேண்டும். வள்ளல் பெருமானை போல், அருட்பிரகாச வள்ளலாரை போல், சிதம்பரம் ராமலிங்கம் ஐயாவை போல் நாம் தவசித்தி கண்டிருந்தால்தான் நம்ம வார்த்தை அங்க எடுபடும். அந்த வார்த்தைக்கு அப்பதான் அங்க மதிப்பு இருக்கு. இதுதான் இறைவனினுடைய மொழி. இந்த மொழியை சொன்னா எல்லா இடத்துலயும் என்ன ஆகும்? சைவ மார்க்கம் வரும், ஏத்துப்பாங்க. அப்ப அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டு நம்ம அங்க போகணும். சார் எனக்கு தகுதி இல்லை சார், நான் என்ன சார் பண்ணிட்டோம்? அது மாதிரி கோயிலுக்கு போறத முதல்ல நீ நிப்பாட்டிக்கணும். சிறு தெய்வ வழிபாடு ஆலயங்களுக்கு செல்லாதே, வள்ளல் பெருமான் சொல்லி இருக்கிறாரு. வள்ளல் பெருமான் போலாம், ஏன்னாக்கா அவர் போனாக்கா சிறு தெய்வ வழிபாடு பெரு தெய்வ வழிபாடா மாறிடும். அவர் போலாம், நீ என்ன பண்ணக்கூடாது? சிறு தெய்வ வழிபாட்டுக்கு போகக்கூடாது. ஏற்கனவே நமக்கு தான் கர்மா, மூவினை குற்றம், பிறவி குற்றம், சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம், இது இல்லாத அத்து விட்டு கர்மம், எதிர் விட்டு கர்மம், எல்லா கர்மத்தையும் தலையில வச்சுக்கின்னு கன்றாவி இந்த கர்மத்தையும் போய் வாங்கின்னு வரணுமா? அதனால வேணாப்பா, சிறு தெய்வ வழிபாட்டு ஆலயத்திற்கு போகாத அப்படின்றது தான் சத்தியம். அப்ப அந்த மௌன மொழியை கொண்டு இறைவனை வசப்படுத்தலாம். இது சர்வ சத்தியம். இதுதான் ஐயாவினுடைய கேள்விக்கு ஒரு பதில். இதே சார்ந்து இதன் தொடர்புல போகர் கபில்தேவ் ஐயா என்ன சொல்றாங்க, வாங்க ஐயா. அகத்தியர் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அவைக்கு அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். ஐயா சொன்னாரு, உயிர்கொலைகளை எப்படி தவிர்க்கிறது அப்படின்றது. ஒரு ஊரையே நான் உயிர்கொலையில இருந்து விடுவிச்சிருக்கேன்னாக்கா நீங்க நம்புவீங்களா? உண்மைதான். அதாவது ஒரு ஊர்ல வந்து குலதெய்வம் வந்து வழிபட்டுக்கிட்டு வந்தாங்க. அந்த குலதெய்வங்க அந்த ஊர்ல எல்லாரும் வந்து குலதெய்வங்களை ஆடி மாசம் ஆனிச்சுன்னா வழிபடுவாங்க. என்னன்னாக்கா அவங்க வந்து முப்பூசை செய்கிறவங்க, ஆடு கோழி பன்றி பலியிடுறவங்க, இப்படி வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு கோயில் கட்டுறதுக்கு வந்து என்னை அணுகுறாங்க. நான் கோயில் கட்டித்தரேன், ஆனா வந்து சைவ முறையில தான் கட்டி கொடுப்பேன், நீங்க வந்து அதுக்கு தகுந்த போல உங்களுக்கு வந்து பிரதிஷ்டை பண்ணி கொடுக்குறேன், அதை வந்து பின்பற்றுவீங்களா அப்படின்னு கேட்டேன். நீங்க வந்து அதை பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு, அதை வந்து பண்ணி கொடுத்தா போதும்னாங்க. நான் என்ன பண்ணேன்,
நீங்க இது வந்து சிறு தெய்வங்களா இருக்குது. இத வந்து பெரு தெய்வங்களா மாற்றி அட்டமா சித்துக்களை பயன்படுத்தி அட்டமா சித்துக்களுடைய லெவலுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை உயர்த்தி அங்க வந்து பிரதிஷ்டை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு அட்டமா சித்துக்களை வந்து பயன்படுத்தி, அதாவது முதல்ல நான் வந்து அட்டமா சித்த பயிற்சி முடிச்சிட்டு அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரேன். அப்ப நான் வந்து போகருடைய அட்டமா சித்து தான் வந்து எடுத்துக்கிட்டு போனேன் முதல்ல. அவங்க வந்து இதெல்லாம் வந்து பண்ண முடியாது, நீங்க போயிட்டு அகத்தியரதை கொண்டு வாங்கன்ட்டாங்க. அகத்தியரதை கொண்டு போயிட்டு அதை வந்து பயன்படுத்தணும். இரவு பகலா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாதம் எந்திரங்களை வந்து பயன்படுத்தணும். ஒவ்வொரு கர்மங்களுக்கு ஒவ்வொரு வகையான எந்திரங்களை பயன்படுத்தி அந்த இதை வந்து அந்த தெய்வத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணோம். பிரதிஷ்டை பண்ணும்போது மிகப்பெரிய சூறாவளி காற்றே அடிச்சுது. சூறாவளி காற்று அப்படி அடின்னு அடிச்சு ராத்திரியெல்லாம் அடிச்சு விடிய காத்தால விட்டுச்சு. விடிய காத்தால பூஜை பண்ணிட்டு பிரதிஷ்டை பண்ணி முடிக்கிறதுக்கு ராத்திரி 12 ஆயிடுச்சு. அது மாதிரி ஒரு ராத்திரி 2 ராத்திரி ஒரு பகல் இது பிரதிஷ்டை பண்ணோம். பிரதிஷ்டை பண்ணி முடிச்சுட்டு வாகனங்கள் எல்லாம் அவங்க முப்பூசம் பண்றாங்க இல்லையா, வாகனங்கள் எல்லாம் இருக்கும். அந்த வாகனத்திற்கு கருங்கல்லால் கோழி, ஆடு, பன்றி போன்றவைகளை பலிபீடத்தில் அங்க பிரதிஷ்டை பண்ணி அதற்கு பூஜைகள் செய்து இதையெல்லாம் பண்றோம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கோழி இருக்கு இல்லையா, கோழி வந்து பறவைக்கு கோழிக்கு வந்து எந்திரம் கிடைக்கல. அப்ப என்ன பண்றோம், எந்திரம் கிடைக்காததுக்கு போயிட்டு எந்திரம் எழுதணும். எனக்கு மற்ற இதெல்லாம் கிடைக்கல, மயில் எந்திரம் தான் கிடைச்சது. மயில் எந்திரங்கள் அதை வந்து நாங்க வந்து எழுதி எடுத்துட்டு வந்து அதை பிரதிஷ்டை பண்ணோம். இன்றைக்கு அந்த கோயிலை சுத்திரி மயில் தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இது. அதே மாதிரி ஆட்டுக்கு வந்து எந்திரங்கள் பிரதிஷ்டை பண்ணோம். பன்றிக்கு வந்து சிலைகள் வந்து இதுவரையிலையும் வந்து தமிழகத்திலே வந்து பன்றிக்கு வந்து குலதெய்வ கோயில்கள்ல சிலை வைக்கல. அப்ப என்ன பண்ணிட்டேன், மகாபலிபுரத்துக்கு போயிட்டு அங்க வந்து காலேஜில் போயிட்டு ப்ரொஃபஸர்ஸ் அணுகி அங்க வந்து இது போல வந்து பன்றி சிலை வைக்கணும், நீங்க வந்து எனக்கு வந்து வடிவமைச்சு கொடுக்கணும்னு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, பன்றி சிலைகள் வந்து இந்த எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்றதெல்லாம் ரிசர்ச் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, சூரியனார் கோயில்ல இருக்குது அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு அங்க இருக்கிற சூரியனார் கோயில்ல இருக்கிற பன்றி சிலையை ஒற்று ஒரு பன்றி சிலை வந்து வடிவமைச்சாங்க. அந்த பன்றி சிலை வந்து வடிவமைச்சு கொண்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. அதை தான் பிரதிஷ்டை பண்ணேன். இந்த பிரதிஷ்டை பண்ணி இந்த எல்லாமே முடிச்சு ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் பூஜை செய்யும் போது மழை ஒரு துளினாச்சும் தூரிடும். அந்த கோயில்ல தண்ணியில விளக்கேற்றிருக்காங்க. அந்த கோயில்ல இன்றைக்கு அந்த மக்கள் வந்து எல்லாரும் பலியிடுதலை விட்டுட்டு இன்னைக்கு வந்து சைவ முறைப்படி பண்றாங்க. அப்பயும் ஒரு 4 பேர் இருப்பான் இல்லையா, நான் பழையபடி தான் இது பண்ணுவேன்ட்டு, அந்த மாதிரி வந்து சில பேர் வந்து முன்னேறி வந்தாங்க. அதுக்கான அந்த இதெல்லாம் வாகனங்கள் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு வராங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வளர்க்கறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி வளர்க்கறதுக்கு ஆரம்பிச்சு 1 மாசம் 2 மாசத்திலே இறந்துடுமா, மறுபடியும் வந்து வாங்கி விடுவாங்களாம், மறுபடியும் இறந்துடுமா. இந்த மாதிரி 3 வருஷம் 4 வருஷம் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அது நடக்கவே இல்லை. இன்றளவும் அது நடக்கல. இன்றளவும் வந்து சொல்லுவாங்க, இப்படி ஒரு சக்தி வாய்ந்த வந்து ஒரு கோயிலோடைய பிரதிஷ்டையை நாங்க பார்த்ததில்லை. இத்தனைக்கும் வந்து சித்தர்களை வச்சுதான் வந்து முழுக்க தமிழ் ஆகமங்களின் சித்தர்களை வச்சு அந்த கோயிலை வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கோம். இன்றைக்கு வரலையும்
அதை பார்த்துட்டு பக்கத்துல கோயில்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து மெல்ல வந்து சைவ முறைக்கு வந்து மாறி எல்லாம் வந்து அதாவது பலியிடுதலை அடிப்படையாக வந்து வச்சு அங்க பூஜை நடக்கிறதெல்லாம் மாறி இப்ப எல்லாரும் சைவங்களா மாறிட்டாங்க. அந்த பிரதர்ஷனம் பண்ண கும்பாபிஷேகம் நடத்த அன்னைக்கு ஒன்னே ஒன்று தான் சொன்னேன். உங்களுடைய எல்லாரும் வந்து உங்களுடைய முன்னோர்கள் பன்றி வளர்த்தாங்க, ஆடு வளர்த்தாங்க, கோழி வளர்த்தாங்க. அதெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து வீடுகள்லயே வளர்த்து அதை வந்து சாமிக்கு படையிட்டாங்க. இன்றைக்கு நவீன உலகம். இன்னைக்கு போயிட்டு நீங்க பன்றி வளர்க்க முடியுமா? இன்னைக்கு நீங்க ஆடு வளர்த்துட்டு இருக்க முடியுமா? இன்னைக்கு கோழி வளர்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? உங்க குழந்தைங்களெல்லாம் படிக்கணும், எல்லாரும் மேல்நிலைக்கு போகணும். ஆக இது சமய சடங்குகள்னு எத்தனை காலம்தான் வருவீங்க? நீங்க எல்லாம் வந்து நிலையை உயர்த்திக்கிட்டு நீங்க வந்து இதை சிலையா வந்து வழிபட்டு நீங்க வந்து மேன்மை நிறை பெற்று இந்த உலகத்திற்கு நீங்க வந்து எடுத்துக்காட்டா வாழணும் அப்படின்ட்டு அவங்கள வந்து இது பண்ணி வச்சிருந்தேன். இன்னைய வரையிலையும் அந்த ஊர் மக்கள் ரொம்ப மரியாதையா இது பண்ணுவாங்க. எங்கெல்லாம் வந்து குலதெய்வம் தெரியலையோ அங்கெல்லாம் அழைச்சிக்கிட்டு போவாங்க. அதை கண்டுபிடிச்சி அந்த குலதெய்வத்தை வந்து அழைச்சிட்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி மக்களுக்கு வந்து சைவ முறைப்படி அவங்க பூஜைகள் செய்யறதுக்கு நான் இன்றையளவும் வந்து உறுதுணையா வந்துகிட்டு இருக்கேங்க ஐயா. இது என்னுடைய இது. நன்றிங்க ஐயா. இன்னொரு அதிசய நிகழ்வும் சொல்லணும் அப்படின்னாக்கா, எங்க ஊரு கிராமத்துல மணமவந்தம்மன், மனம் உவந்து வந்த அம்மன் மணவந்தம்மன் ஆலயம்னு ஒண்ணு இருக்கு. அங்க வந்து வருடம் ஆடி மாதம் விழா எடுக்கிறது வழக்கம். போன விழாவுக்குள்ள அங்க பலியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும் போது நானு மனைவி அங்க போயிருந்தோம். நான் நினைக்கிறது நான் மனசுல நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னுடைய துணைவியார் என்ன பண்ணாங்க, அப்ப வாசி தீட்செல்லாம் வாங்கி இருந்ததுனால சிவானந்த அப்பா திருவடி மீது சத்தியம், முருகப்பெருமான் திருவடி மீது சத்தியம், அருள் ஜோதி வள்ளல் ராமலிங்க சுவாமிகள் திருவடி மீது சத்தியம், இந்த ஆட்டை இங்க பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் அதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன அந்த க்ஷணத்துல அந்த இடத்துல பலியிடுறதுக்கு தெய்வங்கள் விடவே இல்லை. என்னென்னவோ முயற்சி பண்ணி பாக்குறாங்க அவங்க. அது ஆடு ஏதோ தலையை ஆட்டிச்சுனாக்கா வெட்டிடுவாங்க அப்படின்ட்டு அது இழுக்கிறாங்க. பக்கிட்டா குடமா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒன்னும் வேலைக்கு ஆகல. தெய்வங்கள் சூழ்ந்து நின்று காத்து அந்த உயிரை இது பண்ணாங்க. அப்புறம் எங்கேயோ தூரம் கூட்டிட்டு போயிட்டாங்க. கோயில் முன்னாடி நிக்கவே இல்லை. 2 வருடங்கள் அது மாதிரி அந்த இடத்துல வழக்கமா செய்துட்டு இருந்தது தடையாகி அங்க நடக்கவே முடியாத மாதிரி ஆச்சு. இந்த வருடமும் ஆடி மாசம் இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் தவம் செய்து அகத்தியரை பிரார்த்தனை செய்துக்கிறேன். வேற யாருனாங்க? தினேஷ்குமார் ஐயா, உங்களுக்கு இப்போ நிறைவேறிச்சா உங்களுடைய ஐயம்? உங்களுக்கு அந்த வெட்கம் ரொம்ப நல்லாதான் இருந்தங்கய்யா. அது பிரார்த்தனை மூலமா அது நடக்கும்ன்றது வந்து உணர்த்துறீங்க. எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்? பிரார்த்தனைன்றதை விட யார் பிரார்த்தனைக்கு தெய்வம் செவி சாய்க்கணும்னு ஒண்ணு இருக்குது. நம்ம தகுதியை வளர்த்துக்கிட்டு போய் நிக்கணும். தவத்தில் வென்று அப்புறமா போய் கேட்கணும். நன்றிங்க ஐயா. நன்றி. வேற யாருனாங்க ஐயா தன்னுடைய கருத்தை பகிர்ந்துக்கலாம்? அகத்தியர் பித்தன் ஐயா, சித்தர் சிவகரிகரன் ஐயா, பேசுங்க ஐயா. டிராவலிங்கில் இருக்கும்போதே பேசுகிறேன். ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு எல்லாருமே வந்து சித்தர்கள் ஆனணும்னு ஆசைப்படுறாங்க, ஞானம் அடையணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு பேசிக் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, எல்லாத்தோடையும் பேசணும். மரம், செடி, கொடி, ஆடு, மாடு, நாய், எறும்பு எல்லாமே ஜீவன் தான். ஸோ அந்த ஜீவனோட நாம் பேசுகிறோம்னா நம்ம தெரியாத பாஷைகள் கிடையாது. அதற்கு வெளியே இருந்தால் ஒரு நாய் ஒன்று கஷ்டப்பட்டு காலில் அடிபட்டுக்கிறதுனா தன்னால் முடிஞ்ச உதவி, அதே மாதிரி ஒரு ஆடு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் வந்து கருணை காட்டும்போது சித்தர்கள் கண்டிப்பாக இறங்கி வருவாங்க. இதுதான் கண்கூடான உண்மை. நீங்க வந்து தெய்வத்துக்கு மொழி கிடையாதுன்னு சொன்னீங்க, உண்மைதான். எந்த தெய்வத்திலையும் போய் பேச வேண்டாம். அந்த தெய்வத்தோட கண்ணை பார்த்தா போறோம். அந்த கண் பார்வை பார்த்துட்டு, அம்மா நீ எது கொடுத்தாலும் நான் அதை செய்யறேன்னு ஒரே ஒரு சத்தியவாக்கு வச்சுக்க சொல்லுங்க, அப்படியே அசந்து போயிடுவாங்க. இது இன்றளவும் நான் நடைமுறைப்படுத்துகின்ற விஷயங்கள். இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். கண்டிப்பாக நீங்க பேசின விஷயங்கள் எல்லாமே அருமையாக இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே பிரார்த்தனை செய்து, அதுவும் முக்கியமாக சித்தர்கள் வழியில செய்யறவங்க வந்து இந்த அசைவத்துக்கு எதிராக கண்டிப்பாக இருக்க வேண்டும்
அப்படிங்கிறத நடைமுறை கண்டிப்பாக படுத்த வேண்டும். அதான் இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நான் யாகத்தில் கலந்து கொள்ளும்போது அசைவமாக இருந்தால் கண்டிப்பாக பலன் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி விஷயங்களே நடைமுறைப்படுத்தணும் ஐயா. நன்றிங்க ஐயா. நல்லது நல்லது, நன்றிங்க. அதே போல நம்மளுடைய மொழியை ஜீவராசிகள் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆக்சுவலா எனக்கு நாயின்னா பயம், காலபைரவர்னா பயம், வாகனம் காலபைரவர் வாகனம்னா பயம். சின்ன வயசுல புரட்டி எடுத்தது என்ன, யாரோ ஒருத்தர் கூட சொன்னாங்க, நாய் அக்குபஞ்சர் கிளாஸுக்கு போகும்போது ஒருத்தருக்கு நாய் கடிச்சிருந்தா என்ன பலன் அப்படின்ட்டு சொல்லும் போது சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். வடுகந்தாங்கல்ல எங்க கிராமத்துல என் வீட்டுக்கு கோவிந்தராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா அடிக்கடி வருவாங்க, ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் பயில்வதற்காக. அப்போ நானும் அவரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், ஒரு தெருவு பிரிச்சுக்கிச்சிங்க நாய்கள் கூட. இது வரைக்கும் ஏன் ஏரியா, இது வரைக்கும் உன் ஏரியா, அந்த கோட்டை தாண்டிச்சுன்னா கொலைக்கும், நாய்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கும். அதுங்க பாஷை பாருங்க, மொழி தெரிஞ்ச ரெண்டும் சண்டை போட்டுக்கிச்சு. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு டீமுக்கு மட்டும் நான் ஃப்ரெண்டு. விநாயகர் கோயிலாண்ட ஒரு 4 நாய் இருக்கும், அந்த டீமுக்கு நான் ஃப்ரெண்டு. வேற ரோட்டு ஓரத்துல, மெயின் ரோட்டு ஓரத்துல ஒரு 4 நாய்ங்க இருக்கும், அதுக்கு நான் அந்த அளவுக்கு பழக்கம் கிடையாது. என்ன அப்படின்னாக்கா, ஃப்ரெண்டுனாக்கா பிஸ்கட் போடுவோம் அடிக்கடி அந்த விநாயகர் கோயில் நாய்களுக்கு. ஃப்ரெண்ட் ஆகிட்ட நான் வந்தாவே கொஞ்சம் விளையாடும், சுத்திக்கிட்டு வரும், வீடு வரைக்கும் வரும். ஒரு தடவை என்ன பண்றோம், நானும் கோவிந்தராஜ் ஐயா வண்டியில போகும்போது எங்க ஏரியாவில இருந்து வேற நாய்கள் இருக்கிற ஏரியாவுக்கு அப்படி போகும்போது ஒரு நாய் போறவங்க வரவங்க எல்லாம் கடிச்சு இருக்குது, 4-5 பேரை. என்னையும் கடிக்கிறதுக்கு அது அங்கிருந்து குலைச்சிக்கிட்டு ஒடியாருது வேகமா. அகத்தீசான்னு மனசுல நினைச்சதுதான், எங்க இருந்துதான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தாருன்னு தெரியல, அந்த பைரவர் வாகனம் அப்படியே வந்து அதை அட்டாக் பண்ணி தூர தள்ளி அடிச்சு போய் உருண்டி விழுந்து என்னை கடிக்காத மாதிரி காப்பாத்தி விட்டாரு அவர். அது என்ன மொழியே எங்க கிட்ட இருந்து புரிஞ்சுக்கிச்சு. எனக்கு நாய் பாஷை தெரியுமா, இல்ல அதுக்குதான் மனுஷ பாஷை தெரியுமா? அன்புதான், சரணாகதி தான், ஒரு கருணை தான், தயவு தான். அந்த தயவுல இருந்து என்ன பண்ணணும், பேசணும் எல்லா ஜீவன் கிட்டையும். ஜீவனே கண்ணுக்கு வெளிப்படாத ஜீவ உயிரோட்டமாக இயங்குகின்ற தெய்வத்தினிடமும் அப்படித்தான் பேசணும். நன்றி. முடிச்சுக்கலாமா ஐயா? முடிச்சுக்கலாம். யாரும் வேற யாரும் கேள்விகள் கேட்கலன்னா கண்டிப்பா முடிச்சுக்கலாம் ஐயா. முடிச்சுக்கலாங்க ஐயா. டைம் இன்னைக்கு சரியான நேரத்துல முடிக்கிறோம். நீங்க வேற நாயின்னு சொல்லிட்டீங்களா, அதனால எல்லாரும் பயந்துட்டாங்க. நம்மளே நாயின்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப ஆயிடும் அப்படின்னு. ஐயா நாயின்னு சொல்லலாம் ஐயா. நாய் பட்டம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். பிரசன்னாவுக்கு அன்னை கொடுத்தது ஒரு நூல்ல. ஏன்னா நாய் வந்து நன்றி அறிவுள்ளது. நரி பட்டம் தான் ஏன் வாங்கக்கூடாது, நரின்னு அம்மா நரி பயலன்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவங்க அதை நாயின்னு சொல்லிட்டாங்கன்னாக்கா அவன் நல்லா இருப்பான் அப்படின்னு அர்த்தம். சரிங்க ஐயா. எல்லாம் வல்ல அருள் ஜோதி வள்ளல் மகான் சுப்பிரமணிய திருவடி சாட்சியாக, ஆசான் அகத்தியர் திருவடி சாட்சியாக உலகம் முழுவதும் சைவ நெறி மேலோங்கி நிற்க வேண்டும். நாம் தவத்தில் பேசுகின்ற வார்த்தை, அன்பு கலந்து சரணாகதி தத்துவத்தோடு பேசுகின்ற வார்த்தை உலகத்தில் இருக்கின்ற அனைத்து சிறு தெய்வங்களின் காதுகளிலும் எட்ட வேண்டும். சிறு தெய்வங்கள் எல்லாம் பெருதெய்வங்களாக மாறி நிற்க வேண்டும் என்ற விருப்பத்தை கையாண்டு நின்ற வள்ளல் பெருமான் திருவடி சாட்சியாக உயிர் பெற்று அவர் வெளிப்பட்டு எல்லா ஆலயங்களிலும் சைவ மார்க்கம் தழைத்து ஓங்கி வெளிப்பட்டு நிற்க அரசே உற்ற வழிமுறைகளை, வழிகாட்டுதலை என்ன சொல்றது, கட்டளைகளாக சட்டமாக இயற்றி ஒரு மேன்மை நிலைக்கு வருவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற சத்தியத்தை முன்மொழிந்து இந்த சத் சங்கத்தை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி. அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. நன்றி. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய.